வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். தமிழ்நாட்டில் இருக்கிற நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை சேர்ந்த அருள்மணி அந்த ஏரியால கூலி வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த நிலைமையில அதே ஏரியாவை சேர்ந்த ஜோதி அப்படிங்கிற பொண்ணை அருளுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. ஸோ அந்த பொண்ணை எப்படியாவது காதலிச்சு தன்னோட வாழ்க்கை துணையாக்கணும்னு முடிவு பண்ணின அந்த நபர் பக்காவா ட்ரெஸ் போட்டு ஜோதி இருக்கிற அந்த வீட்டு வழியா போய் அந்த பொண்ணோட மனசுல இடம் பிடிக்க ட்ரை பண்றாரு. அருள் நினைச்ச மாதிரியே ஜோதியும் தான் மனசுல உள்ள காதலை அந்த நபர்கிட்ட சொன்னதும் ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சு நாளுக்கு நாள் அவங்களோட காதலை ஸ்ட்ராங் ஆக்கிட்டே இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் அவங்களோட காதலை பேரண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்தி பேரண்ட்ஸ் சம்மதத்தோடயே கல்யாணமும் பண்றாங்க. காதலிச்ச பொண்ணையே வாழ்க்கை துணையா கரம் பிடிச்சனால அருளோட வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் நிறைஞ்சிருந்திருக்கு. சரியா 2022 செப்டம்பர் மாசம் திடீர்னு ஒரு நாள் வேலைக்கு போன அருள் ரொம்ப நேரமாகியும் வீட்டுக்கு வராம இருந்திருக்காரு. இந்த சூழல்ல அதே ஏரியாவை சேர்ந்த ஒரு நபர் சாலை ஓரத்துல ரத்த வெள்ளத்துல கிடக்கிற அருளை பார்த்ததும் அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அதே சமயத்துல தான் ஹஸ்பண்ட் இறந்து போன விஷயம் தெரிஞ்சதும் துடிச்சு போன ஜோதி, இதோட என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிருச்சு, இதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்னு சொல்லி தலையில அடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. தான் மனைவிய உயிருக்கு உயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ணின அருளை யாரு கொலை பண்ணினா, எதுக்காக கொலை பண்ணினாங்க, எல்லாரோட ரத்தத்தையும் உறைய வைக்கிற மாதிரி போலீஸோட விசாரணையில தெரிய வந்த அந்த அதிர்ச்சி தகவல் என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ மரணம்னு கேஸ் ஃபைல் பண்ணின போலீஸ் இறந்த சடலத்தை அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு அருளோட மனைவியான ஜோதி கிட்ட இருந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்டா ஜோதி என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் எல்லார்கிட்டையும் அன்பா தான் பேசுவாங்க, ஆனா அவருக்கு மது குடிக்கிற பழக்கம் மட்டும் இருக்கு. சோ குடி போதையில யார்கிட்டையாவது தகராறு பண்ணிட்டாரான்னு தெரியல சார்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஜோதியோட அம்மாவான ஜானகி கிட்ட விசாரிச்சதுல அந்த பெண்மணி, என் மருமகன் எப்பவாவது என் மக கிட்ட சண்டை போடுவாங்க, அந்த டைம்ல மட்டும் என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்துருவா, மத்தபடி என் மருமகனோட நடத்தையில எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க சொன்ன சில விஷயங்களை கேட்டு அதிர்ச்சியான போலீஸ் ஸ்ட்ரெயிட்டா ஜோதி கிட்ட வந்து அவங்களோட மொபைலை வாங்கி செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது ஜோதி மணிகண்டன் அப்படிங்கிற நபருக்கு அடிக்கடி கால் பண்ணி பேசி இருக்கிறது தெரிய வருது. இப்போ இந்த மணிகண்டன் யாரு, அந்த நபருக்கும் ஜோதிக்கும் என்ன சம்பந்தம்னு விசாரிக்கும் போதுதான் இந்த கேஸ்ல யாரும் எதிர்பார்க்காத ஒரு புது திருப்பம் ஏற்பட்டிருக்கு. ஜோதியோட லைஃப்குள்ள போனா ஜோதி அருளை லவ் மேரேஜ் பண்ணினதுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மத்தவங்க பொறாமப்படுற விதத்துல தான் வாழ்ந்திருக்காங்க. இந்த தம்பதியோட திருமண சாட்சியா அடுத்தடுத்து நித்ரன் அகிலன்னு 2 ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தம்பதியோட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்திருக்கு. சொல்ல போனா மேரேஜ் ஆன தம்பதியோட வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் லைட்டா ஒரு கேப் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த டைம்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழ்ந்தா மட்டும்தான் அந்த வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கையா மாறும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லா அடிக்கடி சண்டை போட்டு கடமைக்காக வாழ்ற மாதிரி தான் இருக்கும். இந்த கேஸ்ல வர்ற அருள்மணி ஜோதி தம்பதிக்கு இடையில விட்டு கொடுத்து வாழ்ற மனசு இல்லாதனாலதான் டெய்லி வாக்குவாதமும் சண்டையும் அதிகமாகிருக்கு. இதோட விளைவா அவங்களோட அந்த காதல் வாழ்க்கை சீக்கிரத்திலேயே கசந்து ஒரே வீட்டுல ஒன்னா இருந்தாலும் அவங்களோட மனசு மட்டும் ரொம்ப தூரம் போயிருக்கு. இது மட்டும் இல்லாம நாளுக்கு நாள் அவங்களோட கருத்து வேறுபாடு அதிகமாகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழாம எலியும் பூனையும் மாதிரி வாழ்ந்திருக்காங்க. இதுக்கப்புறமா ஜோதி தான் ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு அதே ஏரியால இருக்கிற தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஜோதியோட அம்மாவும் தான் பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி வீட்டுக்கு அனுப்பாம, அவன் உன் கூட சண்டை போட்டுட்டே இருந்தா நீ எதை பத்தியும் கவலைப்படாம உடனே கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்துரு, அம்மா உன்னை நல்லபடியா பாத்துப்பேன்னு சொல்லியே தான் பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்கி இருக்காங்க. அதாவது ஜோதி தான் ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டு அம்மா வீட்டுல இருக்கும்போது பக்கத்து வீட்டுல வசிக்கிற மணிகண்டன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபரும் ஜோதிய தான் பக்கம் இழுக்கிறதுக்காக அன்பு அப்படிங்கிற காந்தத்தை யூஸ் பண்ணி அந்த பெண்மணியோட மனசுல இடம் பிடிச்சிருக்கான். இப்போ ஜோதி மணிகண்டன் இவங்க 2 பேரும் லவ்வர்ஸா மாறினதும் ஒரு படி மேல போய் தப்பான உறவுல இருந்திருக்காங்க. இதனால ஜோதி தான் ஹஸ்பண்ட் கூட சண்டை போடலனாலும் மணிகண்டனை மீட் பண்றதுக்காகவே அடிக்கடி தன்னோட தாய் வீட்டுக்கு வர்றது வழக்கமா இருந்திருக்கு.
தான் பொண்ணு மணிகண்டன் கூட தப்பான அஃபேர்ல இருக்கிற விஷயம் தாயான ஜானகிக்கு நல்லா தெரிஞ்சும் அந்த லேடி தான் பொண்ணை கண்டிக்காம அவளோட ஃபர்ஸ்ட் காதல் தான் சரியில்லாம போயிருச்சு. சோ மணிகண்டன் மூலமாவது அவ சந்தோஷமா வாழட்டும்னு நினைச்சு கண்டும் காணாத மாதிரி இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும் போதுதான் அருளுக்கு தான் மனைவியோட நடத்தையில சின்னதா ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அதாவது தன்னோட மனைவி எதுக்காக அடிக்கடி அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டே இருக்கா, ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு யோசிக்கும் போதுதான் அருளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சிலர் அந்த நபரை பார்த்து உன்னோட மனைவி ஓ மாமியார் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல வசிக்கிற மணிகண்டன் அப்படிங்கிற நபர் கூட அஃபேர்ல இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொன்னதை வச்சு தன்னோட சந்தேகம் உண்மையாகிருச்சுன்னு நினைச்ச அருள் இத பத்தி தன்னோட மனைவி கிட்ட கேட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக தன்னோட மாமியார் வீட்டுக்கு கிளம்பியிருக்காங்க. இப்போ அங்க இருந்து தன்னோட மாமியாரை பார்த்து என்னோட மனைவிய எங்கன்னு கேட்கும் போது அந்த பெண்மணி எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருந்திருக்காங்க. சோ அருள் தன்னோட மாமியாரை தள்ளி விட்டுட்டு வீடு ஃபுல்லா தரவா செக் பண்ணும் போது அங்க இருந்த ஒரு ரூம்ல மணிகண்டனும் ஜோதியும் க்ளோஸா இருந்ததை பார்த்ததும் அவரோட கண்ணையே நம்ப முடியாம நல்ல குழஞ்சு போயிருக்காரு. அடுத்ததா கோவம் தலைக்கேறி அங்கிருந்த மணிகண்டனை அடிச்சு விரட்டிட்டு தன்னோட மனைவியையும் பலமா அடிச்சது மட்டும் இல்லாம எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு கேட்டு சரமாரியா திட்டிருக்காரு. இப்போ தான் பொண்ணு அடி வாங்குறத பார்த்த ஜானகி அருளை தடுக்கும் போது அந்த நபர் தன்னோட மாமியாரை பார்த்து நீ உன் பொண்ணுக்கு தாயா இருக்கியா இல்ல புரோக்கர் வேலை பாக்குறியா, பொண்ணு ஹஸ்பண்டு கூட சண்டை போட்டு வந்தா புத்திமதி சொல்லி வீட்டுக்கு அனுப்பாம இப்படி வேறொருத்தையும் கூட பழக வச்சு யாரும் வந்துடக்கூடாதுன்னு வாசல்ல நின்னு காவல் காக்குறியே, உனக்கு வெக்கமா இல்லையா, ஒன்ன மாதிரி ஒரு தாய இந்த உலகத்துல யாரும் பார்த்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் மாமியாருக்கு பலார்னு ஒரு அற விட்டுருக்காரு. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஜோதி தன்னோட ஹஸ்பண்டு கிட்ட இனிமே என்னால உன் கூட வாழ முடியாதுன்னு அழுத்தமா சொல்லி அருளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருக்காங்க. மறுபக்கம் தன்னோட மருமகன் தன்னை அசிங்கமா பேசினது மட்டும் இல்லாம கை நீட்டி அடிச்சிட்டான். சோ எப்படியாவது அவனை பழி வாங்கியே ஆகணும்னு நினைச்ச ஜானகி மணிகண்டனுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாங்க. இப்போ மணிகண்டனை பார்த்து அருள் உனக்கும் எனக்கும் பொதுவான எதிரியாகிட்டான். சோ நீ மட்டும் அவனை கொலை பண்ணிட்டீன்னா என் பொண்ணு கூட வாழ்நாள் ஃபுல்லா சந்தோஷமா வாழலாம், மேற்கொண்டு என் பொண்ணை உனக்கே ரெண்டாவதா மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு டீல் பேசி மணிகண்டனோட ஆசைய தூண்டி விட்டுருக்காங்க. ஆல்ரெடி ஜோதி மேல உயிரா இருந்த அந்த நபர் அந்த பொண்ணை லைஃப் பார்ட்னர் ஆக்குறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகலான்னு முடிவெடுத்து இந்த கொலைக்கு ஓகே சொல்லியிருக்கான். இப்போ இந்த கொலைக்கு உதவியா தன்னோட ஃப்ரெண்டான லோகேஷை மீட் பண்ணி அருளை கொலை பண்ணினா நான் உனக்கு அதிகமா பணம் தரேன்னு சொன்னதும் பணத்துக்கு ஆசைப்பட்ட அந்த நபர் மணிகண்டன் கூட கைகோத்து அருளை எப்படி கொலை பண்ணலான்னு சதி திட்டம் தீட்டியிருக்காங்க. இதுக்கிடையில அருள் எப்ப வெளியில போறான், எந்த டைம்ல வீட்டுக்கு வரான் இப்படின்னு எல்லாத்தையும் நோட் பண்ணி கடைசியா 2022 செப்டம்பர் மாசம் அருளுக்கு இறுதி நாள் குறிக்கிறாங்க. இந்த சூழல்ல தன்னோட மனைவி வேறொரு நபர் கூட அஃபேர்ல இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுல இருந்து அருள் மது பழக்கத்துக்கு அடிமையாகி அளவுக்கு அதிகமா மது குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும் போதுதான் அருள் சம்பவம் அன்னைக்கு மது கடையில வச்சு மது குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் மது குடிக்கிறதுக்காக ஒரு பாட்டில் மதுவை வாங்கிட்டு போகும்போதுதான் அந்த நபரை வழியிலேயே மடக்கி பிடிச்ச மணிகண்டனும் லோகேஷும் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியால அருளோட மார்பிளையும் வயிற்றுலையும் சரமாரியா குத்தி கொலை பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சிருக்கானுங்க. இந்த டைம்ல அந்த வழியா பைக்ல போன ஒரு நபர் அருளோட சடலத்தை பார்த்ததும் போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருக்காரு. போலீஸோட விசாரணையில அருளோட மனைவியான ஜோதி மணிகண்டன் கூட அஃபேர்ல இருக்கிற விஷயம் நெய்பர்ஸ் மூலமா போலீஸ்க்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ் ஃபைனலுக்கு வந்திருக்கு. இறுதியா மெயின் கில்லரான மணிகண்டன், லோகேஷ் மற்றும் கொலை பண்றதுக்கு தூண்டிவிட்ட ஜானகி உட்பட ஜோதியையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க. ஆனா ஜோதிக்கு இந்த கொலையில பங்கு இல்லைன்னு தெரிஞ்சதும் அந்த பொண்ணை மட்டும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்க குழந்தைங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்களோட சூழ்நிலை அப்படி இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணாம நீ பண்றது தப்புன்னு சொல்லி அந்த தப்ப புரிய வைங்க. ஜோதியோட அம்மா தன்னோட பொண்ணை கண்டிக்காதனாலதான் ஜோதி தன்னோட ஹஸ்பண்டுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காங்க. 27 வயசான ஜோதியோட காம இச்சையால இன்னைக்கு 5 மற்றும் 3 வயசு மதிக்கத்தக்க அந்த பெண்மணியோட 2 பசங்களும் அப்பா பாசம் கிடைக்காம தவிச்சிட்டு இருக்காங்க. ஓவராலா இந்த கேஸ்ல வர்ற மகளான ஜோதியோட செயலை பத்தியும் அம்மாவான ஜானகியோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.